தட்டி தூக்கிய பிஎஸ்என்எல், ஆட்டங்காண போகும் தனியார் துறை. எதுலேன்னு உங்களுக்கே தெரியும், தொலைத்தொடர்பு துறையில் தான். சமீப காலத்தில் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டதை வச்சு தான் இந்த காணொலி வழங்குறேன். ஸோ குரு பார்வை, கவனமாக பாருங்கள் எனதருமை குடும்ப உறவுகளை. 25 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் புதிதாக பிஎஸ்என்எல்ல சிம்மு வாங்கியிருக்கிறதாக தகவல் வந்திருக்குது நாடு முழுவதும். அதனால தான் சொல்கிறேன், ஆட்டம் காண போகும் தனியார் துறை தொலைத்தொடர்பு. ஓகேங்களா? தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தருணத்தில் உங்ககிட்ட சொல்லக்கூடிய வேண்டுகோள் என்னன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேறு துறையில் நடந்தப்போ மக்கள் அதற்காக பொங்கி எழுந்து ஆதரவு கொடுத்து மாற்று வழியை தேர்ந்தெடுத்து கொஞ்ச நாள்லேயே பொசுக்குன்னு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய பிடிக்க அந்த கார்பரேட்டுகள் மேலே தலை தூக்கிட்டாங்க. அதை இங்கே நினைவு கூர்ந்து பிஎஸ்என்எல் அப்படி கைவிட்டுறாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இந்த காணொலி. ஸோ நம்மளுடைய வேண்டுகோளை வைத்து, அதாவது வச்சதுக்கு இணங்க நிறைய பேர் உங்களது கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணியிருக்கிறீங்க. கடந்த பிஎஸ்என்எல் காணொலியை வெளியிட்டதை தொடர்ந்து நான் மாறிட்டேன், என்கிட்ட இன்னும் ஏற்கனவே இருக்குது, இனி நான் 4G வந்தது கண்டிப்பாக முழுசாக இதை தான் பயன்படுத்துவேன்னு. ஸோ அந்த ஆதரவு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். வழக்கம் போல் இந்த காணொலியை முழுதாக பார்த்துட்டு இதுக்கு கீழேயும் உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கன்னு தாழ்மையுடன் வேண்டிக்கொள்கிறேன். இப்போது முதல்ல ஒரு பிரச்சனை நடந்தது இல்லைங்களா? அந்த பிரச்சனையில் என்ன மக்கள் முன்னெடுத்தாங்க, எதை ரெண்டாவது கோட்டை விட்டாங்கன்னு முதல்ல சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் தொடர்பான அடுத்த தகவலை வைக்கிறேன். ஜல்லிக்கட்டு பிரச்சனை எப்போ நல்லா தெரிஞ்சுங்க. ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்ட தருணத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி பெரிய போராட்டம் நடத்தினப்போ ஒரு சூழலை எடுத்து, குறிப்பாக இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் ஒரு சூழலை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா, கார்ப்பரேட் குளிர்பானங்களை நாங்கள் தவிர்க்கிறோம், இனி பயன்படுத்த மாட்டோம், எல்லாம் குறைச்சிக்கிறோன்னு சொல்லி ஒரு சூழலை எடுத்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விற்பனை சரிந்தது. அந்த தருணத்தில் பேக்கரிகள் வைத்திருக்கிற நம்ம சகோதரிகள்கிட்டயே கேட்டப்போ இந்த பிராண்ட் இப்போ அதிகம் போகிறது இல்லைங்க, நம்ம இந்தியன் பிராண்டை அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தார். ஆனால் அது 6 மாதம் தான் தாக்கு பிடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மடைமாற்றுறதுக்கும் உங்களது எண்ணத்தை திசை திருப்புறதுக்கும் வெவ்வேறு பிரச்சனைகளை வெவ்வேறு கோணத்தில் கொடுத்து நம்ம, அதாவது உங்களையும் என்னையும் எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிற, மடை மாற்றிட்டு இன்றைக்கி அதே கார்ப்பரேட் கம்பெனி குளிர்பானங்கள் வேறு லெவலில் இன்னும் விற்றுக்கிட்டு இருக்குது இங்கே. இதை எதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்னா, இதே மாதிரி இந்த பிரச்சனை தலை தூக்கினப்போ பிஎஸ்என்எல் பக்கம் ஒடியாந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் இதனால் அடி வாங்கக்கூடிய கார்ப்பரேட்டுகள் இருக்காங்க இல்லைங்களா, அது இந்த தொலைத்தொடர்பு துறையில், அவங்கெல்லாம் இனி அடுத்து எலிக்கு பொறி வைக்கிற மாதிரி வேறு ஏதாச்சும் செய்வாங்க. ஏன்னா அவங்க அந்த முன்னேற்பாடு இல்லாமல் எல்லாம் இந்த மாதிரி விலையை ஏற்றிருக்க மாட்டாங்க. அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன மாதிரி போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து என்ன ஆஃபர் கொடுக்கலாம், இல்லை புது டெக்னாலஜி நம்மக்கிட்ட மட்டுமே மோனோபோலியாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு இதில் இருக்கிறவங்கள மறுபடியும் இங்கே கொண்டுட்டு வரலாம், இல்லை இங்கே இருக்கிறவங்க வெளியே போகாமல் தவிர்க்கலாம் அப்படின்னு அவங்க பல விஷயங்களை செய்வாங்க. ஸோ அந்த தருணத்தில் நம்ம கோட்டை விட்ட மாதிரி இந்த தருணத்தில் கோட்டை விட்டுறாதீங்க. ஏற்கனவே பிஎஸ்என்எல் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க, கரண்ட்டு போனால் டவர் வர்றதில்லை, போதிய அளவு இணைய ஸ்பீடு இல்லை, நான் எங்கள் ஏரியாவில் அது பிரச்சனை இது பிரச்சனைன்னு தொடர்ச்சியாக வைக்கிறீங்க. நான் அதெல்லாம் ஏற்றுக்கிற உண்மை தான். ஆனால் அதிகப்படியாக இங்கே சேர்ந்து கொஞ்சம் காலம் பொறுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. முந்தைய நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருப்பேன், அதாவது குரு பார்வையிலேயே டாட்டா உள்ளே வர போகிறதாகவும் அதோடைய கஸ்டமர் கேர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல்லுடைய கஸ்டமர் கேர் தான் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறீங்க. அந்த கஸ்டமர் கேரை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக டிசிஎஸ் பணி செய்வதாக தகவல் வந்திருக்கு. இது ஒரு வேளை நடக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற, அதாவது நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிற அந்த பிரச்சனையிலேருந்து பெரிய தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம அந்த கஸ்டமர் கேர் எப்படி சொல்கிறதுங்க, கொஞ்சம் தரம் இல்லாமல் இருக்கிறத உயர்த்தப்பட்டதாக நம்ம அனுபவிப்போம். ஸோ பொறுமை காத்துக்குங்க. அந்த மாதிரி 6 மாதம் பார்த்துட்டு விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு பல்லக்கடிச்சிட்டு ஒரு வருஷம் இதை இப்போ என்ன சொல்கிறேன்னா, முழுதாக நீங்கள் உங்களோட மெயின் நம்பரை விட்டுட்டு இங்கே வர வேண்டாம். ஒரு எப்படி சொல்கிறதுங்க, ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சிம்மை வச்சுக்கிட்டு பயன்படுத்த தொடங்கி படிப்படியாக இதிலிருந்து உங்களுடைய எல்லாத்தையும் இதுக்கு மாற்றி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முழுதாக அதிலிருந்து வெளியே வாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு 1 வருஷம் பிடிக்கும். அதுக்குள்ளே இது பல முன்னேற்றங்கள் அடையும். ஏன்னா இந்த 25 லட்சம் பேர் உள்ளே இருக்கிறதே பிஎஸ்என்எலுக்கு ஒரு பெரிய பூஸ்ட், புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்ட மாதிரி இருக்கும் பிஎஸ்என்எல். ஸோ அதை அவங்க கண்டிப்பாக திரும்பியும் எப்படி சொல்கிறது, இழக்கிறதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க சைடு இருந்தும் நல்ல முன்னேற்பாடு இருக்கும். எந்தெந்த மாதிரி புதிய திட்டங்களை கொண்டு வரலாம், இப்போ கொண்டு வந்தாங்க இல்லைங்களா, பிளான் எல்லாம் கம்மி பண்ணி, அதாவது மற்ற மார்க்கெட்டில் இருக்கிற ரீசார்ஜ் பிளானை விட கம்மி பண்ணி 1 வருடத்துக்கு எடுத்தால் இவ்வளவு பிளான் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி திட்டங்கள் அவங்க முன்னெடுக்கிறதுக்கு நம்ம பொறுமை காத்துக்கணும். அவங்களும் விட மாட்டாங்க. ஸோ இந்த உள்ளே வந்தவங்களையும் வெளியே போக விட மாட்டாங்க. புதிதாக வர்றவங்களுக்காகவும் நிறைய திட்டங்களை செய்வாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா பொறுமை காக்க வேண்டியது தான். நிறைய பேர் கேட்டது என்னென்னா அதில் தான் டவரே வரலையே நெட்டே வரலையேன்னு. முதல் கட்டமாக உங்ககிட்ட வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, திரும்பவும் சொல்கிறேன், எடுத்த உடனே அப்படியே எல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த பக்கம் வராதிங்க. சடனாக திருப்புறது யாருக்குமே ஒத்து வராது. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சப்ஸ்டியூட்டாக ஒன்றை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் படிப்படியாக நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்துக்குங்க. நான் அதுக்கு தயாராகிட்டேன். ஏற்கனவே நான் பிஎஸ்என்எல் சிம்மு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அதே ஆளோட சிம்மில் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நெட்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம ஏரியாவில் 4G இன்னி லான்ச் ஆகி நல்லபடியாக வந்த உடனே நானும் முழுதாக அதுக்கு மாறிடுவேன். இந்த நம்பரையே கூட அதுக்கு நான் மாற்றி கொண்டுட்டு போயிடுவேன். திரும்பவும் சொல்கிறேன், தற்சார்பு சுயசார்பு வாழ்க்கையை முன்னெடுக்கணும் அப்படின்னா, நம்ம நாடு வல்லரசாகணும் அப்படின்னா, இன்னும் மோனோபோலி பிரச்சனையில் நம்ம சிக்கி தவிக்காமல் இருக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி நல்லா ஓடிட்டு இருக்கிற துறைக்குள்ளே ஓட விட்டு அதுகளையெல்லாம் வளர வச்சுட்டு திடீர்னு ஒரு கார்பரேட் உள்ளே வருமா, வந்து அதில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் ஆட்டங்கன்ற மாதிரி ஒரு ஸ்கீமை கொடுத்து, நம்மளும் வேறு நடுத்தர வர்க்கமாச்சு அப்பத்துக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது கம்மியாக கிடைக்கிதுங்கிறது தான் நம்ம பார்ப்போம். அதை யாரும் குத்தம் சொல்கிறக்கு வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி கொடுத்து அப்படியே மார்க்கெட்டை பிடிச்சி மீதி இருக்கிறவனையெல்லாம் தாக்கு பிடிக்காமல் செஞ்சு அவனெல்லாம் ஓட விட்டு இல்லை ஒளிய விட்டு எல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி மோனோபோலியாக வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வைக்கிறது தான் சட்டம். அவங்க சொல்கிறத தான் யூஸ் பண்ணணும். அவங்க சொல்கிற ஸ்கீம் தான் பண்ணணும். இது ஒரு துறைக்கு மட்டும் பொருந்தாது. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு இந்த இலுமினாட்டியை பற்றி சொல்லல, பல துறைகளை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்லா துறையிலும் கல்வி, சுகாதாரம், மருத்துவம், கலை, இலக்கியம்னு என்னென்ன இருக்கோ, நீ பொருளாதாரம், எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். அத்தனை துறைகளிலும் இது நடக்க வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் உங்கள் கூட நினைவு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இலுமினாட்டியை பற்றி பேச சொல்லி தனியாக பேசியிருக்கீங்க. சில விஷயங்களெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எப்படி சொல்லுங்கள், படிப்படியாக ஒவ்வொன்றா போட்டு முடிச்சுட்டு அப்புறம் இலுமினாட்டியை பற்றி பேசினா, நான் அப்போ பேசியில் எதெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்கிறேனோ அது நம்ம சேனலுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அந்த கேள்வி வச்ச சகோதரர் கொஞ்சம் பொறுமை காத்துக்குங்க. இப்போ நம்ம அந்த மாதிரி இலுமினாட்டி சதி விலையில் சிக்காமல் இருக்கிறதுக்கும், கார்ப்பரேட் அடிமைய வாழ்க்கையை வாழாமல் இருக்கிறதுக்கும், நம்மளுடைய பொருளாதாரம் நம்மக்கிட்டேயே இருக்கிறதுக்கும் இந்த ஒரு முயற்சி எடுங்க. இது ஒரு துறை சார்ந்தது. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம கார்ப்பரேட்டுன்னு சொல்கிறனால கார்ப்பரேட்டுக்கு எதிரானவர்கள் அல்ல. நல்ல கார்ப்பரேட் இருக்காங்க. இப்போ டாட்டா வர்றதெல்லாம் நம்ம எவ்வளோ தூரம் சொல்கிறோம், அவரும் கார்ப்பரேட் தான். நல்ல கார்ப்பரேட் நல்லது செய்கிறோன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதிகப்படியான கார்ப்பரேட்டுகள் இங்கே என்ன செய்கிறாங்க, அதை நீங்களே சீர்தூக்கி பார்த்துங்க. இன்னும் சொல்கிற தெளிவாக கேட்டுங்க. நீ கார்ப்பரேட் அடிமைன்னு எல்லாத்தையும் சொல்கிறிய, நீ அதை பொருள்களெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையான்னு. திரும்பவும் இங்கே எப்படி சொல்கிறதுங்க, அடிக்கோடிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கார்ப்பரேட் யூஸராக இருங்க, அதாவது பயனாளராக இருங்க, தப்பில்லை. ஏன்னா இப்போ இந்த டெக்னாலஜி வேணும், நம்மளே வீட்டில் தயாரித்து நம்மளே மொபைல் கண்டுபிடிச்சி பண்ண முடியாது, நம்மளே எல்லா இயந்திரங்களை உருவாக்கி பயன்படுத்த முடியாது. தேவைக்காக இருங்க, ஆனால் அடிமையாக இருக்காதீங்க. கார்ப்பரேட் அடிமை நம்மளை காலவாரிரும், கடைசியில் கொண்டு போய் முட்டுச்சந்தில் தான் நிறுத்தும். நீங்கள் எவ்வளோ கோடி எவ்வளோ இது சம்பாரித்து வச்சுருந்தாலும் எடுத்து தாரை பார்த்துட்டு தான் நிற்கணும். அது இப்போ இளமையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியாது. நீங்களும் முதுமை எட்டையில் உங்கள் அப்பா மாதிரி அம்மா மாதிரி எட்டையில் தெரியும். அப்போ நீங்கள் அந்த சூழ்நிலையில் திரும்பி பார்த்தா ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் இப்போவே சொல்கிறேன், நான் சொல்கிறத வச்சு நீங்களும் தனியாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பணக்காரரும் எப்படி ஆனாங்க, எத்தனை தலைமுறையாக அவங்க பணக்காரராக இருக்காங்க இல்லைங்கிறதெல்லாம். ஸோ சாப்டர் வேறு பக்கம் போகிற மாதிரி இருக்குது. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், நான் பிஎஸ்என்எலுக்கு ஆதரவு கொடுத்துட்டேன். நீங்களும் ஆதரவு கொடுங்கன்னு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களது எப்படி சொல்கிறதுங்க, வேண்டுகோளை நிறைவேற்றிட்டு, அதாவது என்னோட வேண்டுகோளை நிறைவேற்றிட்டு உங்களது வேண்டுகோள் என்னங்கிறதையும் சேர்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இது ஜெம்சி நெட்வொர்க் வழங்கக்கூடிய குரு பார்வை சிசி நியூஸ் தமிழுக்காக. நான் உங்கள் குரு, ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஜெம்சி நெட்வொர்க்ஸ், சீஃப் நியூஸ் எடிட்டர் ஆஃப் சிசி நியூஸ் நெட்வொர்க்ஸ். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம் மக்களே.